அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுவாங்க, எல்லாம் தங்களுக்கு சாதகமாக இருக்கிற நேரம், என்வாயன்மெண்ட் எங்களுக்கு ஸ்மூத்தானதாக இருக்கிற நேரம் என்ன செய்யும் என்று கண்டால், யாருக்கும் ஹீரோவாக இருக்கலாம், யாருக்கும் லீடராக இருக்கலாம். மாறாக வென் டைம் கெட்ஸ் டஃப், ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷன், ப்ராப்ளமான சுச்சுவேஷன் வர்ற நேரம் தான் தெரியும் உண்மையிலே நீங்கள் லீடரா ஹீரோவான்னு சொல்றது. ஏனென்றா பெரும்பாலானாக்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னு கண்டால் அந்த பிரச்சனை வர்ற நேரம் அதை தாங்கிக் கொள்ள இல்லாமல் அதிலே கரைஞ்சி காணாமல் போயிட்டுருவாங்க. இன்னும் சில ஆக்கள் இருக்கிறாங்க, அது பிரச்சனை வந்ததுமே அவங்க வீக் ஆகிடுவாங்க. இன்னும் சில ஆக்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா they will become very strong. அந்த பிரச்சனையை என்ன செய்வாங்கன்னு கண்டா அழகான முறையில் முகம் கொடுத்து அதை சால்வ் பண்ணுற நேரம் அவங்க புதிய ஒரு விஷயத்தை படித்து கொள்ளக்கூடியவங்களாக, புதிய தன்னம்பிக்கை உள்ளவங்களாக, ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக ஒவ்வொரு ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணி அவங்க வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது எப்படின்னு கண்டா கொதிக்கிற தண்ணீர் இருக்குது, இதில் நாங்கள் காஃபி பவுடர் தெரியும், அதை எடுத்து போடுவோம்னு கண்டா நடக்கும்னு கண்டா அது அந்த சுடு தண்ணிக்குள்ளுக்கு, கொதிக்கிற தண்ணிக்குள்ளுக்கு கலந்து அது காணாமல் போய்க்கிறோம். ஸோ இது மாதிரி என்ன செய்வாங்கன்னு கண்டா சில ஆக்கள் பிரச்சனைகள் வர்ற நேரம் அந்த பிரச்சனையை சமாளித்து கொள்ள இல்லாமல் என்ன செய்வாங்கன்னு கண்டா அவங்க காணாமலே போய்ட்டுருவாங்க, அந்த பிரச்சனைக்குள்ளுக்கு கரைஞ்சி போய்ட்டுருவாங்க. இந்த ரெண்டாவது வகை ஒரு இருக்குது, அது எப்படின்னா கிழங்கு மாதிரியான ஆக்கள். அவங்க பிரச்சனை இல்லாமல் இருக்கிற பெரிய ஸ்ட்ராங்கான ஆக்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் என்ன செய்வோம் கண்டால் சுடுதண்ணியில் போட்டு விட்டுருவோம், பிரச்சனைக்குள்ளுக்கு போடுவோம் கண்டால் அது என்ன செய்யும், அந்த கிழங்கு சாஃப்ட் ஆகுறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி என்ன செய்வாங்கன்னா இவங்க வீக்காக விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் எங்களுக்கு என்ன செய்யலாம்னுங்கனால் சமூகத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவது இருக்குது, பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருப்பாங்க, அழகான முறையில் நிதானமாக விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுப்போம் கண்டால் அவங்க என்ன செய்வாங்கன்னு கண்டால் அவங்க இந்த முட்டை மாதிரின்னு சொல்லுவோம். அவங்க என்ன செய்வாங்கன்னு கண்டால் அந்த முட்டையை தூக்கி நாங்கள் தண்ணியில் போடுவோம் கண்டால் கொதிக்கிற தண்ணியில் அது உண்மையிலே வீக்கானது ஒன்று தான், தட்டி விட்டால் உடஞ்சி வரும். ஆனால் அது சுடு தண்ணியில் போடுற நேரம் என்ன செய்யுதுன்னு கண்டால் அது ஒரு ஸ்ட்ராங்கானதாக மாறுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ என்ன செய்வோம் என்று கண்டால் இது மாதிரி தன் வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரே பிரச்சனை தான் வருது, 3 பேருக்கு வச்சுக்கொள்ளும். ஒரு ஆள் என்ன செய்வாருங்கன்னா பிரச்சனையிலே காணாமல் போயிட்டுருவார், இன்னொருத்தர் என்ன செய்வார் என்று கண்டால் வீக்காகிடுவார், இன்னொருத்தர் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதன் மூலம், அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதன் மூலம் என்ன செய்வாருங்கன்னா he'll become a strong personality. இதெல்லாத்தோடும் இன்னொரு வகையான ஆள் இருக்கிறாங்க. அவர் தான் யார் என்று கண்டால் இந்த தீக்கோழி, ஆஸ்ட்ரிச் மாதிரியான ஆள். இந்த ஆஸ்ட்ரிச் என்ன செய்யுமாம் என்று கண்டால் அதை ஏதும் சிங்கம், புலி மாதிரி ஏதோ ஒன்று துரத்தி கொண்டு வரது என்று கண்டால், ஒரு சேலஞ்சான சுச்சுவேஷன் வர்ற நேரம் என்ன செய்வாம் என்று கண்டால் ஓடி போய் நிலத்தை தன்னை காலால் தோண்டி தன்னை தலையை என்ன செய்யும் அந்த குழிக்குள்ளுக்கு போட்டுக்கொள்ளுமாம். இப்போ இது நினைச்சு கொள்ளுமாம் என்னன்னு கண்டால், எனக்கு இப்போ என்ன எதிரியை பார்க்க இல்லாமல் இருக்குது, அதனால என்னுடைய எதிரிக்கும் என்ன பார்க்க இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி போட்டு அது நம்புமாம். ஆனால் என்ன நடக்கும் கண்டால் எந்த விலங்கு அதை துரத்தி கொண்டு வருதோ அது மிச்சம் லேசாக இந்த ஆஸ்ட்ரிச்சை, இந்த தீக்கோழி என்ன செய்யும் கண்டால் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருமாம். ஸோ அது மாதிரியான ஆக்களும் இருக்கிறாங்க. சில ஆக்கள் என்ன செய்வாங்கன்னு கண்டால் பிரச்சனையை விட்டு பயந்து ஓடி ஒளிஞ்சு கொள்ள பார்ப்பாங்க. அவங்க நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க அந்த ஒளிஞ்சு கொள்றதன் மூலம் பிரச்சனை இல்லாமல் போச்சுன்னு. கடைசியில் பார்த்தோம்னா அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும், அதுவே அவங்களோட அழிவுக்கும் என்ன செய்யணுங்கிறால் காரணமாக இருக்கும். ஸோ நண்பர்களே, இந்த 4 வகையான மக்கள் நாங்கள் என்ன வகையாக இருப்போம் கண்டால் இந்த முட்டை மாதிரியானவங்களாக இருப்போம். பார்க்குற நேரம் சாஃப்டானவங்களாக, அடுத்தவங்களோட அழகான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவங்களா. பட் வென் கம்ஸ் டு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் அதை போல்டாக ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்மையாக இருக்கணும். சேலஞ்சஸை சரியான முறையில் நிதானமாக முறையில் அணுகக்கூடியவங்களாக இருக்கணும். அதுக்கு அழகான ஒரு சொல்யூஷனை கொடுக்கறதன் மூலம் என்ன செய்வோம் என்றால் புதிய பாடங்களை கற்றுக்கொள்ளுவோம். அதே நேரம் எங்களுக்கு புதிய ஒரு தன்னம்பிக்கை கொண்டு வர்றதுக்கு அது காரணமாக இருக்கும். அதே நேரம் என்ன செய்வோம் என்றால் வில் பிகம் அ ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. இந்த மாதிரியான ஆட்கள் தான் யார் என்று கண்டால் உண்மையிலே ஹீரோஸ், உண்மையிலே லீடர்ஸ் என்று சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.